பிரித்தானியாவில் சட்டவிரோத புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு உலகளாவிய வருவாயில் 10% அபராதம் மற்றும் நிறுவன தலைவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என ரீஃபார்ம் யூகே கட்சி அதிரடியாக அறிவித்துள்ளது. தொழிலாளியின் குடிவரவு நிலை பற்றி தெரியாது என்று கூறினாலும் முதலாளிகளே இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். இதுகுறித்து பேசிய கட்சியின் உள்துறை செய்தி தொடர்பாளர் ஜியா யூசுப், எங்கள் ஆட்சியின் கீழ் சட்டவிரோத தொழிலாளர்களை பயன்படுத்துவோருக்கு உலகின் மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என எச்சரித்துள்ளார். மேலும் சந்தேகத்திற்குரிய கடைகள் அல்லது சட்டவிரோத வேலைகள் குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்க டர்கிஷ் பாபஸ் டிப்லைன் என்ற சிறப்பு சேவையும் தொடங்கப்பட உள்ளது. முன்னதாக டெலிவரூ, ஊபர் ஈட்ஸ் போன்ற டெலிவரி நிறுவனங்களில் கணக்குகளை பகிர்ந்து சட்டவிரோதமாக பணியாற்றியது வெளிச்சத்திற்கு வந்தது. இதைத் தொடர்ந்து டெலிவரோ நிறுவனம் தனது சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் சலூன்கள், உணவகங்கள் என 12,000க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர். தற்போதுள்ள சட்டப்படி ஒரு தொழிலாளிக்கு 60,000 பவுண்ட் அபராதமும் 5 ஆண்டுகள் சிறையும் விதிக்கப்படும் நிலையில் ரீஃபார்ம் யூகேயின் இந்த புதிய திட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.